3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாளை மறுநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக எம்பி வில்சன் தலைமையில் தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன், 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாளை தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்கள் முன்பு போராட்டமும், நாளை மறுநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமும் நடைபெறும் என்று தெரிவித்தார். தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அது சம்பந்தமாக அவருக்கு நன்றியினை தெரிவித்தோம். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கோரிக்கையை வைத்தோம். தமிழக அரசு இந்த முப்பெரும் சட்டங்களுக்கு எதிராக அதை வாபஸ் வர வைக்க என்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அந்த வழிவகைகளை தமிழக அரசு செய்யும் என்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களிடம் உறுதியளித்துள்ளார்கள். இந்த 3 சட்டங்களையும் எதிர்த்து எங்களுடைய கூட்டமைப்பானது கடந்த வெள்ளிக்கிழமை என்று போராட்டத்தை ஆரம்பித்தோம். கூட்டமைப்பு சார்பாக தமிழக வழக்கறிஞர்கள் 1.5 லட்சம் பேரும் கருப்பு தினமாக அறிவித்துள்ளோம். அந்த அடிப்படையிலே அன்று நாங்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் கருப்பு பேட்ச் அணிந்து நீதிமன்றத்திலே புறக்கணித்தோம். தற்சமயம் உள்ள நடைமுறையிலே வழக்கறிஞரை குற்றவாளியாக சேர்க்க முடியாது. ஆனால் புது சட்டத்திலே அந்த வழக்கறிஞர் ஒரு வழக்காடிக்கு ஆலோசனை கூறினால் அது குற்றம் என்று சொல்கின்றார்கள். இதை எப்படி வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த வழக்காடியை நாங்கள் காப்பாற்ற முடியும்? ஆகவே தான் சொல்கின்றோம், இது மக்களுக்கான எதிரான சட்டங்கள். உடனடியாக ஒன்றிய அரசு இதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதில் முக்கியமாக என்னென்னா 113 113 என்ற செக்ஷன், அதை இப்போ பிஎன்எஸ் இந்தியன் பீனல் கோடுன்னு ஒன்று போட்டு அதில் யாராவது அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அல்ல டைரெக்டாக அந்த அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாலோ அவருக்கு யாரும் அட்வைஸ் கொடுத்தா கூட, இப்போ வக்கீல் என்ன பண்ணுவாங்க, வக்கீல் ஒரு குற்றவாளி எதாவது கேட்டால் அட்வைஸ் கொடுப்பாங்க, பெட்டிஷன் போடுங்கன்னுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கொடுத்தா கூட அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்குது. அப்படி லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கும்போது வக்கீல் தொழிலுக்கே இது முரணாக, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் லாயர்ஸ் கம்யூனிட்டிக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது. அவர் அட்வைஸ் கொடுக்கலாம், எதை வேணா கொடுக்கலாம், அவரை நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் அதற்கு மாறாக 113 ஒவ்வொன்றுத்துக்கும் மாறா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒன்று இருந்தால் இந்தியன் பீனல் கோடில் ஒன்று சொல்லியிருக்காங்க, பிஎன்எஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க, சாட்சி சத்த பிஎஸ்எஸில் ஒன்று சொல்லியிருந்தா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி தயவுசெய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது. இது இந்த 3 சட்டங்கள் அவசர கதியில் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் கமிட்டியில் நானே ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். ஆனால் எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேட்கல. இந்தியாவில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லைங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, ஒரு பேங்கர்ஸ் கூட, எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா பேங்கர்ஸ் கூட இருக்காங்க. எல்லாரும் எஃபெக்ட் ஆக போகுது இந்த சட்டம், இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றுற சட்டம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி அமைச்சு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் பாதி பேர் அப்போஸ் பண்ணுறாங்க, இது வேண்டாங்க இந்த சட்டம் நிறுத்துங்கன்னு. அதையும் மீறி கொண்டு லோக்சபா ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி துரத்தி விட்டுறாங்க வெளியில். இது வேகமாக இது ஆக்டாக பாஸ் ஆகிடுது. இன்றைக்கி அது பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன தப்புன்னு தானே சொல்கிறோம். அது எங்களுக்காக சொல்ல வரலைங்க, இது பொதுமக்கள் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய ரைட்ஸ் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய சிவில் லிபர்ட்டிஸ் எஃபெக்ட் ஆக போகுது, வழக்கறிஞர்கள் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் போகுது. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. நீங்கள் இப்போ 0 FIRன்னு சொல்லுவாங்க, அது பண்ணிவிட்டு அந்த லோக்கல் இதுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ லோக்கல் இதுக்கு அனுப்ப தேவையில்லை, நேரடியாக அது FIR அவங்களே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் ஏதோ நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் அவன் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். அது எப்படிங்க அது சாத்தியமாகும்?